ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்து வடைக்கு வந்து எப்படி மாவு அரைக்கணும், எந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வடை தானே, என்ன பெரிய விஷயம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து சரியாக வராதுன்னே டைம் சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். உளுந்து வடை எப்போது வந்து அரைக்கும் போதும் இந்த மாதிரி வந்து கட்டியாக வந்து அரைக்கணும். நம்மளுக்கு வந்து இப்படி ரோல் ஆகுது இல்லையா, கையில் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெய் வந்து அப்படியே எடுத்துக்கும். அதனால இப்படி அரைச்சிக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது. தெளிச்சு தான் வந்து அரைக்கணும் உளுந்துல வந்து. அதுக்கப்புறமா எடுத்துட்டு லாஸ்ட்ல தான் நீங்கள் ஃபைனலாக உப்பு போட்டு இந்த மாதிரி வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் போட்டு போடும்போது தான் உப்பு போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு போட்டு இது பண்ணீங்கன்னா தண்ணியாக ஆரம்பிச்சிடும் மாவு. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து போட போறீங்களோ அந்த டைமில் உப்பு போட்டு கிளறிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சரியாக வராமல் அரைக்கும் போது வந்து ரொம்ப தண்ணியாயிடுச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரவை போட்டு கொஞ்சம் கிளறிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து எண்ணெய் வந்து எடுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.